யாராவது ஒரு பேரண்ட் சொல்லி அனுப்பியிருக்காங்களா நீங்க கிளாஸுக்கு போய்த்து தூங்குங்க, ரைட்? கிளாஸுக்கு போய்த்து உங்களோட கூட்டாளியோட கழிச்சிட்டு இருங்க, கிளாஸுக்கு போய்த்து ஃபோன் பாவிங் கொண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி 9 எடுத்த பிள்ளைகள் ஆசையோட பயோ படிக்க போகுது. முதலாண்டு எப்படி போகுதுன்னா பயோக்கு நான் டாக்டர் ஆகணும், ஏண்ட தாய் தகப்பன் வயசுக்கு போற நேரம் நோய்வாய்ப்பட்டா ஏண்ட தாய் தகப்பனுக்கு நான் மருந்து கொடுக்கணும், அந்த நிலைமைக்கு வரணும் தான் பிள்ளைகள் கிளாஸுக்கு முதல் நாள் ஏலவலுக்கு காலடி வைக்குது. ஆனா அதே பிள்ளையே இப்ப பாருங்க, பிள்ளைகள் ஓஎஃப் எடுத்துட்டு ஒரே 2F எடுத்துட்டு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டுல இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் நிறைய பாய்ஸ் ஏலெவல் டெக்கோ அல்லது சயின்ஸோ படிச்சு போட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிடைச்சா அவனுக்கு ஒரு வழிதான் பிள்ளைகள் இருக்குது. ஏன்? அவன் யூனிவர்சிட்டி போகணும், டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும். யூனிவர்சிட்டி கிடைக்காத பிள்ளைக்கு பல வழி இருக்கு பிள்ளைகள். நீங்க டெக்னிக்கல் காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா வழியிலையும் உங்களுக்கு போகலும். அப்ப இந்த வழியை தெரியாம நீங்க ஏலெவல் முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்றீங்க? யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு புடவை கடையில வேலைக்கு போறீங்க, கோழி ஃபார்ம்ல வேலைக்கு போறீங்க. இதெல்லாம் ஒரு கௌரவமான தொழில் தான். எங்கட தாய் தகப்பன் அந்த தொழிலை செஞ்சுதான் பிள்ளைகள் எங்களுக்கு படிப்பிச்சது. ஆனா நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதை விட நல்லொரு தொழிலுக்கு போக முயற்சிக்கணுமே பிள்ளைகள். அப்ப இந்த காலத்துல நீங்க விளையாடுறீங்க. ஏண்ட பிள்ளைக்கு படிப்பிச்ச நேரத்தை விட ஏண்ட வகுப்புல படிச்ச பிள்ளைக்கு படிப்பிச்ச நேரங்கள் தான் பிள்ளைகள் பல மடங்கு கூட. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு கொண்டு நான் இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் செஞ்சிருக்கிறேன். ஏண்ட பிள்ளை முன்னுக்கு போற சந்தோஷத்தை விட எனக்கிட்ட படிச்ச பிள்ளை முன்னுக்கு போற நேரம் வர சந்தோஷம் இருக்க பிள்ளைகள், இது அளப்பெரியது பிள்ளைகள், அளவிட முடியாத பிள்ளைகள். அதுக்காகத்தான் பிள்ளைகள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துற எதுக்காகண்டா அவங்கள பார்த்தாவது நீங்க முன்னுக்கு போங்கன்னு சொல்லி. நீங்களெல்லாம் பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம். ஓலெவல் எழுதினதுக்கு பிறகு பிள்ளைகள் எங்களை கண்டுமில்லை, நாங்க யாருன்னு தெரியாது. அப்ப எங்களை நம்பி பேரண்ட்ஸ் இடத்துக்கு கிளாஸுக்கு அனுப்பினா பிள்ளைகள் டியூஷன் செய்யற பலவிதமான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஒரு நாளும் பிள்ளைகள் மனசாட்சிக்கு விரோதமாக நான் அப்படி போறது இல்லை. உங்களை எங்களுக்கிட்ட கிளாஸ் அனுப்பினது பிள்ளைகள் பெரிய ஒரு நம்பிக்கையோடு, பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. முதலாவது நாங்கள் தரணும் பிள்ளைகள் உங்களுக்கு ஒழுக்கத்தை, 2வது தரணும் பிள்ளைகள் கல்வியை. கல்விதான் உங்களுக்கு ஏழாவது பேட்டுவீங்க பிள்ளைகள். ஒழுக்கமும் இல்லைன்னு சொன்னா இந்த ஏலெவல் காலத்துல நீங்க படிக்கிற ஒழுக்கத்தான் பிள்ளைகள் வாழ்ற காலம் எல்லாமே வெளிப்படுத்த போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒழுக்கத்தை படிப்பிக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தானே பிள்ளைகள். ஏலெவல் முடிஞ்சது பிறகு நீங்க யூனிவர்சிட்டி போனா கூட, யூனிவர்சிட்டி போகாட்டி கூட உங்களுக்கு யாரும் ஒழுக்கத்தை சொல்லி தர போறது இல்லை. சும்மா யோசிங்கள பிள்ளைகள், நீங்க டிரெக்ட் கிளாஸ்லயும் படிக்கிறீங்க, நிறைய பேர் ஜூம் கிளாஸ் போறீங்க. அப்போ உங்களுக்கு முந்தைய காலத்து பிள்ளைகள் டிரெக்ட் கிளாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. கொரோனாக்கு பிறகு டிரெக்ட் கிளாஸும் இருந்துச்சு, ஜூம் கிளாஸும் இருந்துச்சு. நீங்க பிள்ளைகள் ஜூம் கிளாஸ் ஒரு காரணத்தை காட்டி போனை யூஸ் பண்றீங்க பிள்ளைகள். இல்லாட்டி உங்களுக்கு பிள்ளைகள் டபுள் மடங்கு ரிசல்ட் எடுக்கலாமே பிள்ளைகள். உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் பிள்ளைகள், ரிசல்ட்டை மட்டும்தான். வேற எதுவுமே எங்களுக்கு நீங்க தர தேவையில்லை.